தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் தெய்வீக ஞானத்தால் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பி அதை உறுதியாக நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் குடும்ப உறவுகளில் அடிக்கடி மனக்கசப்புகளும் சண்டைகளும் தொடரும் போது வீட்டை உடைந்து போகாமல் உறுதியாக நிலைநிறுத்துவது எது என்பதை தான் இன்று நாம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தியானிக்க போகிறோம். உலக அறிவை கடந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறக்கின்ற மேலான ஞானமே ஒரு குடும்பத்தின் அழியாத உறுதியான அஸ்திபாரமாக அமைகிறது. குடும்பத்தில் புயலை போன்ற சண்டைகள் வரும்போது கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது கட்டப்பட்ட குடும்பமே இடிந்து விழாமல் விவேகத்தோடு தப்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை கோபத்தாலோ சண்டையாலோ ஒருபோதும் வெல்ல முடியாது. மாறாக விட்டு கொடுக்கும் தெய்வீக அன்பின் சுபாவத்தால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும். ஆகவே சண்டைகள் வீட்டை உடைக்க வரும்போது உங்கள் சுய புத்தியை சாராமல் முழங்கால் படியிட்டு ஜெபத்தில் கர்த்தரிடம் விவேகத்தை கேளுங்கள். அப்போது அவர் தமது ஆவியானவரால் அருளும் தேவ ஞானமே உடைந்த உறவுகளை புதுப்பித்து உங்கள் குடும்பத்தை பிரிக்க முடியாதபடி ஆழமான அஸ்திபாரத்தோடு கூடிய ஒரு பலத்த கோட்டையாக கட்டி எழுப்பி அதை சதா காலமும் உறுதியாக நிலைநிறுத்துவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை சீர்படுத்தும் ஆவியானவரே, உமது தெய்வீக ஞானத்தால் என் குடும்பத்தை உடைந்து போகாமல் பலத்த கோட்டையாக கட்டி எழுப்பி ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.